அருமை தமிழர்களே, சிவகுமாரின் அன்பான வணக்கங்கள். இந்த நவீன யுகத்தில் எது இளைஞர்களுக்கு மிக முக்கியமாக கருத வேண்டிய விஷயம்? ஆள் பாதி ஆடை பாதி அப்படின்னு ஒரு பழமொழி உண்டு. ஒருங்களை மதிக்கிறது அப்படின்றது நீங்கள் அணிந்து கொள்ளுகிற ஆடையை வைத்துத்தான். அப்படி கோட் சூட் போட்டு ஷூ போட்டு டை கட்டி எதிர்த்தாவில் வந்து நின்றாலே பெரிய எம்டிப்பா, எக்ஸிக்யூட்டிவ்ப்பா அப்படின்னு அந்த தோற்றத்தை வைத்தே எடை போடுவது அப்படின்றது சராசரி மனிதர்கள் இயல்பு. ஆனால் அது முக்கியமா? அது நம்ம வெளியில் வாசலில் போகிறப்ப முக்கியம். அணிந்து கொள்ளுகிற ஆடை முக்கியமா? அப்போ இல்லை. அந்தஸ்து முக்கியமா? முக்கியம்தான். அது கூட மற்றவங்க கணிப்பில். ஏன்னா அவங்க பெரிய ஹைலி பிளேஸ்ட் அப்படின்னு அவங்க நினச்சாங்கன்னா அது அவர்கள் தருகிற அந்தஸ்தை தவிர உண்மையிலேயே ஹைலி பிளேஸ்டா அப்படின்னு நமக்கு நாமே நினச்சி பார்த்தா நம்முடைய தரம் தெரியும். அது நமக்கு மட்டுமே சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம். அந்தஸ்துன்றது ஒரு கற்பனையான விஷயம்னு வச்சுக்கோங்களேன். மாடி வீட்டு ஏழைகளும் உண்டு, குடிசை வீட்டில் இருக்கிற கோடீஸ்வரனும் உண்டு. அது அவங்கவுங்க மனோபாவத்தினால அமைகிறது. அப்போ அதுவும் கணக்கில் வராது. அப்போ செல்வமும் இல்லை, அந்தஸ்தும் இல்லை, அணிந்து கொள்ளுகிற ஆடையும் இல்லை அப்படின்னா வேற எதுதான் அடிப்படையாக நாம் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டிய விஷயம்? நம்ம பெரியவங்க சொல்கிறாங்க, அடிப்படையில் உங்களுக்கு உடல் மன ஆரோக்கியம் என்பதுதான் முக்கியம் அப்படின்றாங்க. உடம்பார் அழியின் உயிரார் அழிவர், திடம்படு மெய்ஞானம் சேரவும் மாட்டார் அப்படின்னு திருமூலர் 2000 வருஷத்துக்கு முன்னால் சொன்னார். 3000ன்றாங்க, 4000. அவர் எப்போ பிறந்தார் அதை விடுங்க. ஆக மொத்தம் பெரியவங்க சொல்லியிருக்கிறாங்க, எப்பா இந்த உலக விஷயம் இல்லைப்பா, நீ இறைவனுடைய அருள் பெறணும் அப்படின்னா கூட அதுக்கு தேவையான பூஜை பண்ணணும், வழிபாடு பண்ணணும், கோவில் அங்கெல்லாம் போனோம் இல்லையா, அதுக்கே உடம்பு நல்லா இருக்கணும் இல்லையா. இப்போ இங்கிருந்து புறப்பட்டு கேதார்நாத் யாத்திரைக்கு போகிறாங்க அப்படின்னா அதை தாங்கக்கூடிய உடல் வலிமை வேண்டும். அப்போ கடவுள் வழிபாடு செய்யறதுக்கு கூட கைகால் ஒழுங்காக இருக்கணும். என் கையை நானே தூக்கிறதுக்கு என்னாலேயே முடியல, யாராவது ஒருத்தர் எடுத்து இப்படி கையை வச்சாதான் என் கை கும்பிடுற மாதிரி ஆகுதுன்னா, உடம்பார் அழியின் உயிரார் அழிவர், திடம்படு மெய்ஞானம். அப்போ எல்லாத்துக்குமே உடல் ஆரோக்கியம் என்பது தான் மிக மிக அடிப்படையாக நம்முடைய இளைஞர்கள் பார்க்க வேண்டியது. இதை சொல்கிறதுக்கு காரணம், முதிலாம் 70-80 வயசில் கூட நம்ம தாத்தா பாட்டிலாம் அப்படி கடுக்கு முட்டு பல்லுலாம் ஸ்ட்ராங்காக இருக்கும், கைகால் வீசி அப்படி நடப்பாங்க. எங்கே போனாலும் நடை தான். அந்த நடை அப்படிங்கிறது ஒரு பெரிய பயிற்சியாக இருந்திருக்குது. நீங்கள் இணையத்தில் பார்த்தீங்கன்னா 1 நிமிடம் நடந்தாலே அதுவே உடம்புக்கு ஒரு ஆரோக்கியம். தொடர்ந்த மாதிரி 3 நிமிடம் அன்றாடம் நடந்தால் அதுவே உடம்பில் ஆரோக்கியத்திற்கு தேவையான விஷயங்களை சுரக்க வைக்கிறதுன்னு ஒரு கணக்கு சொல்கிறாங்க. 10 நிமிஷம், 20 நிமிஷம், அரை மணி நேரம், இந்த நேர வித்தியாசத்திற்கு ஏற்றாற்போல் ஆரோக்கியத்தினுடைய அளவை உடம்பு தானே அதிகரிக்கிறது. என்ன காரணம்? நீங்கள் போகிற வாக்கிங். அப்போ உடல் ஆரோக்கியம் என்பது பேண வேண்டிய ஒன்று. இன்றைக்கி ஐடி ஃபீல்டில் இருக்கிற பல இளைஞர்களுக்கு ஒரு 25, 30, 35 வயசுலேயே அவங்களுக்கு இடுப்பு வலி, முதுகு வலி, கழுத்து வலி. ஏன்னா அப்படி குனிஞ்சிக்கிட்டு கம்ப்யூட்டரில் ஒர்க் பண்ணுறதுன்றது அப்புறம் ஒரு 6 மணி நேரம் 7 மணி நேரம், அதுவும் சில சமயம் டார்கெட் அச்சீவ் பண்ணணும் அப்படின்றப்போ தொடர்ந்தா மாதிரி இரவெல்லாம் கண் விழித்து உழைக்கிறார்கள். இதனால் 40 வயதிலேயே அவர்கள் முதுமையில் வர வேண்டிய பல சிக்கல்கள் உடம்புக்கு வந்துடுது. மடியிலே வச்சுக்கிட்டு, அது பேரே லேப்டாப் அப்படின்னு வச்சுட்டாங்களா, மடிக்கணினி, மடியிலேயே வச்சுக்கிட்டு பண்ணுறதுனால அதில் ஏற்படுகிற அந்த கதிர் வீச்சு, அதிலிருந்து வெளிப்படுகிற அந்த சூடு, அது எல்லாம் மடி சம்பந்தப்பட்ட அருகிலே அங்கங்கள் இருக்கிற அங்கங்களை எல்லாம் அந்த உஷ்ணம் உடனடியாக பாதிக்கிறது அப்படின்னு ஆயுர்வேதத்திலே கணக்கு போட்டு அந்த மருத்துவர்கள் சொல்கிறாங்க. இதெல்லாம் கணக்கில் வச்சுக்கணும். ஏன்னா நாம் சாப்பிடுகிற உணவு இருக்குதே, அது இரண்டாவதாக நம்முடைய ஆரோக்கியத்தை பெரிதாக பாதிக்கிறது அல்லது வளர்க்கிறது. அப்போ லைஃப் ஸ்டைல், ஃபுட் ஸ்டைல், இந்த ரெண்டும் தான் உங்களுடைய ஹெல்த் பர்சன்டேஜை தீர்மானிக்கிறதுன்னு கணக்கு சொல்கிறாங்க. நம்ம வெளியில் ஸ்டைல் அப்படின்னா ட்ரெஸ் பண்ணிக்கிறது, தலைமுடியை இவர் மாதிரி வளர்த்துக்கிறது, அவர் மாதிரி வளர்த்துக்கிறது, அப்புறம் நடந்து வருது, இதெல்லாம் ஸ்டைல். ஆனால் உங்களுடைய லைஃப் ஸ்டைலும் ஃபுட் ஸ்டைல் இருக்குதே, இந்த 2 தான் உங்களுடைய ஹெல்த் பேட்டர்னை தீர்மானிக்கிறது. நம்ம தாய்மார்கள்லாம் பிள்ளைங்களுக்கு பெரும்பாலும் வாங்கி கொடுக்குற உணவுன்னு ஒன்று உண்டு.
கடையில் போய் நீயே வாங்கிக்கடா அப்படின்னு இந்த வறுத்த பொரிச்ச ஐட்டங்கள்லாம் இருக்குது பாருங்கள், அதை அப்படியே பேக்கெட்டாக விற்கிறாங்க. அதை வாங்கி அது என்னவோ தினேஷுக்கு அதுதான் ரொம்ப பிடிச்சிருக்கு, அதே வாங்கி கொடுத்தா சாயங்காலம் ஸ்கூல்லே வந்தோடனே நான் அதே வாங்கி கொடுத்துருவேன் அப்படின்றாங்க. தினேஷுக்கு பிடிச்சிருக்குதா அப்படின்றது முக்கியம் இல்லை, தினேஷ் உடம்புக்கு அது ஒத்துக்குதா அப்படிங்கிறது தான் முக்கியம். மருத்துவர்கள் நமக்கு 3 அடிப்படைகள் தருகிறார்கள். ஒரு உணவு உங்களுக்கு சரியான உணவு அப்படின்றத எதை வச்சு தீர்மானிக்கலாம் அப்படின்னா, அது சூடாக இருக்கிறதா, சுட வச்சதா இல்லை. நீங்கள் சில கடைகளுக்கெல்லாம் போய் சம்சா பஃப்பு இதெல்லாம் கேட்டிங்கன்னா எடுத்து அதை ஹீட்டரில் வச்சு சுட பண்ணி தருவாங்க. சுட பண்ணி தருகிற உணவு அல்ல, சுட சுட தயாரித்த உணவு, சூடானது. பிள்ளைங்க பள்ளிக்கூடம் போகிறப்ப கல்லூரி போகிறப்ப பெற்றோர்கள் இதை சொல்லி அனுப்பணும். திறந்த வெளியில் சாலையோரங்களில் விற்கப்படுகிற அந்த எளிமையான தயாரிக்கப்பட்ட உணவுகள் அதை வாங்கி சாப்பிடாதீர்கள், மொய்த்த பண்டங்களை சாப்பிடாதீர்கள். அரசாங்கமே அதை நமக்கு சொல்லுது. நாம் தான் எந்த நல்ல விஷயத்தையும் ஏற்றுக்கிறது இல்லைன்ற ஒரு தெளிவில் இருக்கிறோமே. யார் என்ன சொன்னால் தபார் எனக்கு தெரியும் நீ போ, எந்த நிலையிலும் அடுத்தவங்ககிட்டேருந்து கற்றுக்கிறதுக்கு தயாராக இருக்கிறவர்கள் வாழ்க்கை தான் ஆரோக்கியமாக இருக்கிறது. அரசாங்கம் சொல்லுகிறது, முதல்வர் நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லுகிறார்கள், திறந்த வெளியில் மொய்த்த பண்டங்கள் தூசி படிந்த பண்டங்கள்லாம் சாப்பிடாதீங்க, தேர்வுகள் நெருங்குகிற காலம், உங்கள் ஆரோக்கியம் நன்றாக இருக்க வேண்டும். எவ்வளவோ பெரியவங்க எடுத்து சொல்கிறாங்க, திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்தணும். அப்போ சூடாக இருக்கிறதா, 2வது சத்துள்ளதாக இருக்கிறதா. சூடாக இருக்குன்றதுக்காக தொண்டையை தாண்டுற வரைக்கும் அதில் டேஸ்ட் இருக்கும், ஆனால் சத்துன்னு பார்த்தா ஒன்றும் கிடையாது. கம்ப்ளீட் ஃபுட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் தேவையான மினரல்ஸ் இருக்கணும், கார்போஹைட்ரேட்ஸ் இருக்கணும், விட்டமின்ஸ் இருக்கணும். அதை விட முக்கியமாக உணவு கூட 2வது. உணவு இல்லாமலும் வாழ்ந்து விடலாம், இது இல்லாமல் வாழ முடியாதுன்றாங்க. எது தெரியுங்களா? தண்ணீர், இன்டேக் ஆஃப் வாட்டர். ஒரு நாளைக்கு 2-3 லிட்டர் தண்ணீர். அதுவும் இது கோடை காலம் தொடங்கி விட்டது. நமக்குன்னு தமிழ்நாட்டில் ஒரு ஸ்பெஷல் வெயில் காயுது. அதுனோ சூரியன் திட்டமிட்டு நமக்குன்னு அனுப்புகிற மாதிரி வெயில் கடுமையாக ஆரம்பித்து விட்ட காரணத்தினால் இன்டேக் ஆஃப் வாட்டர், ஒரு நாளைக்கு 3 லிட்டர் தண்ணீர் பருக வேண்டும். அதுக்கு என்ன வழி அப்படின்னா, வேலை செய்கிறீங்களா, நீங்கள் வேலை செய்கிற இடத்துல ஒரு பாட்டிலில் தண்ணி வச்சுக்கோங்க. அதுவும் பிளாஸ்டிக் பாட்டில் இல்லைங்க, அதுவே இப்போ நானோ பிளாஸ்டிக்ன்ற வகையில் தண்ணியில் கலந்து உள்ளே போகுது. நம்ம உள் உறுப்புகளிலே போய் இந்த பிளாஸ்டிக் படலங்கள் படுகின்றன, நுட்பமாக படுகின்றன அப்படின்றாங்க. அதனால் கண்ணாடி பாட்டில் அல்லது எவர் சில்வர் டம்ளர் அந்த மாதிரி எதில் வச்சிங்களோ அதில் 1 மணி நேரத்திற்கு ஒரு முறை தண்ணீர் குடிங்க. ஏன்னா உணவு இல்லாமல் கூட மனிதன் வாழ முடியும், தண்ணீர் இல்லாமல் வாழ முடியாதுன்றது ஆராய்ச்சி பூர்வமாக சொல்லி இருக்கிறார்கள். இதெல்லாம் கணக்கில் வச்சு பார்க்குறப்போ சூடானதாக இருக்க வேண்டும், சத்துள்ளதாக இருக்க வேண்டும், உங்கள் உடம்புக்கு ஒத்துக்கொள்ளுகிற உணவாக இருக்க வேண்டும். இந்த அடிப்படையில் உணவை நீங்கள் பழக்கி கொண்டீர்கள் என்றால் இந்த தலைமுறைக்கு இப்பொழுது அவர்கள் சந்திக்கிற பல உடல் சம்பந்தப்பட்ட சிக்கல்களில் இருந்து நாம் தப்பிக்கலாம். காரணம், உடம்பார் அழியின் உயிரார் அழிவர். மீண்டும் சந்திப்போம். வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.